திமுக இயல்பிலேயே கொடுக்கிற கட்சி கிடையாது. திமுக எப்போதுமே விமர்சனம் என்று வந்துவிட்டால் மிக உயரத்திற்கு வைப்பார்கள். எப்படி விமர்சிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையான செய்தி கூட அவர்களுக்கு தெரியாது. அதுதான் எங்களுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம். கருணாநிதி பேரில் தமிழ் இல்லை, உதயநிதி பேரில் தமிழ் இல்லை, ஸ்டாலின் பேரில் தமிழ் இல்லை, இன்பநிதி பேரில் தமிழ் இல்லை. ஏன் அதிமுக ஆட்சிக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு என்ன, நீ தான் நல்லவன்னு வேஷம் போட்டுருக்கீங்களா? திட்டத்தின் பெயரை விமர்சிப்பதற்கு இவர்களுக்கு தார்மீகமாகவும் செயல் ரீதியாகவும் எந்த அருகதையும் கிடையாது. அந்த சண்டைக்குள் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள், டிடிவியை வைத்து இது சரியா இருக்கிறதா என்று கேள்வி எழுப்புவதும் தவறு. இந்த சண்டை வந்து ஒரு 1.5 ஆண்டுகளுக்குள் முடிவு பெற்றிருந்தால் நீங்க சொல்றது சாத்தியம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அதிமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு அதி வீரராம பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருணை தொகையாக 10,000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் திமுக வந்து 2,000 ரூபாய் நாங்கள் கலைஞர் உரிமை தொகை மூலமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, 2,000 ரூபாய் திமுக கொடுக்குறேன்னு சொல்லலை. முதல் வாக்குறுதி அதிமுக தான் கொடுத்தோம், புரட்சி தலைவர் பிறந்தநாள் என்று. இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்தநாளில் கருணையை வடிவமாக கொண்டு தமிழக பெண்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய பொருளாதாரத்தை, சமுதாயத்தில் அவர்களுடைய மதிப்பை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்தநாள். அந்த பிறந்த நாளில் இந்த கருணை தொகை அறிவிப்பு செய்திருப்பது என்பது மிகவும் பாராட்டக்கூடியது, மிகவும் வரவேற்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏன் இந்த 10,000 என்று சொன்னால் மிக தெளிவாக அதற்கான காரணத்தையும் அந்த வாக்குறுதியில் குறிப்பிட்டிருக்கிறோம். திமுக ஆட்சி காலத்தில் ஏற்றப்படாத வரி என்று ஏதுமில்லை, ஏற்றப்படாத கட்டணம் என்று ஏதுமில்லை. இப்படி ஒரு குடும்பத்தில் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு சேவைக்கும், அரசை எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு சேவைக்கும் இன்றைக்கு பல மடங்கு வரியும் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் அவர்களுடைய ஒரு பெரும் துயரத்தை குறைத்துவிட்டு ஆட்சியை மீண்டும் அவர்கள் சமநிலைக்கு கொண்டு வந்துவிட்டு ஆட்சி காலத்தை புதிதாக அமைய இருக்கிற ஆட்சி காலத்தை தொடங்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய அந்த நோக்கம். அந்த நோக்கத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டு மக்களுக்கு இன்றைக்கு ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்குறோம். நீங்களே சொல்கிறீங்க வரியை வந்து திமுக ஆட்சியில் நிறையா உயர்த்திட்டாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும்னு. அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர்கிட்டையும் இதே கேள்வியை கேட்குறாங்க. நீங்கள் எப்படி கடன் இவ்வளோ அதிகமாக இருக்கும்போது எப்படி இது சாத்தியமா அப்படின்னு கேட்கும்போது, நாங்களும் வரியை உயர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே அவரும் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? இல்லை, வரி உயர்த்தினா எப்படி பார்த்தாலும் மக்கள் தலையில் தானே. இல்லை, அதான் இவர்களை போன்று, அதாவது உற்பத்தியை பெருக்கிவிட்டு அதனை சரியாக பகிர்வும் நுகர்வும் செய்து அதிலிருந்து வருவாயை பெருக்கிறது. வரியை பெருக்கிறதுனா மக்கள்கிட்ட இருந்து வாங்குறதில்ல. உற்பத்தி உயர்வின் மூலம் அதை பகிர்வு செய்கிறோம். அதை பகிர்வு செய்கிற போது அந்த உற்பத்தியின் மூலம் பெறுகிற லாபம் ஈட்டுகிறார்கள். அந்த லாபத்திலிருந்து வரியை கூட்டுகிற போது வரி உயர்வு உபரியான வரி வருவாயாக மாறும். அந்த அடிப்படையில் சொல்கிறமே ஒழிய மக்கள் பயன்படுத்துகிற தண்ணீர் வரி, குடிநீர் வரி, சொத்து வரி, மின்சார கட்டணம் இப்படியான உயர்வை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலை. அதுதான் எங்களுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம். திமுக கடந்த பட்ஜெட் இப்போ சமீபத்தில் வந்ததில் கூட 2.26 லட்சத்திற்கு வரி வருவாய் வரும் என்று எதிர்பார்க்கும்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களால் அதை ஈட்ட முடியவில்லை. கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு அருகில் குறைவாக நிதி ஆதாரத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள்னா, அப்போ அந்த 30,000 கோடிங்கிறது இது போன்ற சமூக நலத்திட்டங்களுக்கு மிக மிக முக்கியமான தொகை. அந்த தொகையை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. அதிமுக கொண்டு வரும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த வருவாயை உயர்த்துவது என்பது விளைச்சலை, அதாவது உற்பத்தியை பெருக்கி அதன் மூலம் வருவாய் கொண்டு வந்து அந்த வரி வருவாயைத்தான் நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அத்தியாவசியமான பொருட்களுடைய வரி வருவாய் இல்லை. கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருப்போம், தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தேர்தல் அறிக்கைன்னு வெளியிடுவாங்க. ஆனால் அதிமுக வந்து இந்த முறை வந்து தவணை முறையில் தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை திமுக தரப்புலேருந்து வைக்கிறாங்க. நீங்களே சொன்னது போல
பொங்கல் முடிச்சு ஒரு டைம் நம்ம ஒரு அறிவிப்பு வந்தது, எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு இது வந்தது. அதன் பிறகு பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து நினைக்கிறேன், தேதி எனக்கு கரெக்டா இல்ல, 4ஆம் தேதி நினைக்கிறேன். அதன் பிறகு இன்னைக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது தவணை முறையில நம்ம தேர்தல் அறிக்கையை வெளியிடுறோமா அவங்க சொன்னது போலவே? நீங்க தொடக்கத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க. தவணை முறையில் வாக்குறுதி கொடுப்பதாக திமுக குற்றம் சாட்டினால் ஏன் அவர்களும் 2000 ரூபாய் தருகிறோம் என்று ஒரு வாக்குறுதியை சொன்னார்கள்? அப்போ அது தவணை முறை இல்லையா? அப்படி அதாவது திமுக எப்போதுமே விமர்சனம் என்று வந்துவிட்டால் மிக உயரத்திற்கு வைப்பார்கள். அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஆஹா வாய்ப்பு கிடைச்சிருச்சுரா, என்ன வேணால் விமர்சிச்சிருவோண்டான்னு விமர்சிப்பாங்க. அதற்கு அடுத்த நாளே அந்த விமர்சனத்துக்கு நேர் எதிராக அதை விட தாண்டியவர்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி இப்படி ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. அப்போ இந்த தவணை முறை என்கின்ற வார்த்தையில் ஒரு மாதிரி தவணையாக செய்கிறது என்கின்ற அந்த சொல்லாடலில், அந்த சொல்லாடலை வைத்துவிட்டு அதுக்கு அடுத்த நாளே நாங்களும் 2000 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்றதன் மூலம் சிறுமைப்படுத்துற மாதிரி அவர்கள் சிறுமைப்படுத்த வேண்டிய எத்தகைய உயர்ந்த நோக்கத்தையும் உயர்ந்த தலைவர்களையும் உயர்ந்த திட்டத்தையும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்று திமுகவிடம் நீங்கள் போய் அணுகுனீங்கன்னா அடுத்த நாளே சிறுமைப்படுத்துகிற அத்தனை வார்த்தையும் டிக்ஷனரியில் எடுத்து வச்சுருப்பாங்க. திமுகவுடைய டிக்ஷனரி என்பது பிறரை இல்லை உயர்ந்த திட்டங்களை உயர்ந்த மனிதர்களை சிறுமைப்படுத்துவது எப்படி என்பது தான் அவருடைய அடிப்படை கொள்கையாக வச்சுருப்பாங்க. அதற்கு பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள் என்று ஒரு தனி டிக்ஷனரியே வச்சுருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக நீங்கள் பகுத்தறிவு இயக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆமாம்பாங்க. பகுத்தறிவு இயக்கம் சமூக நீதி இயக்கம்பாங்க. அப்போ சமூக நீதி பகுத்தறிவில் ஒரு மனிதரை எப்படி விமர்சிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையான செய்தி கூட அவர்களுக்கு தெரியாது, தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பது போல தான் இருப்பார்கள். ஆனால் பகுத்தறிவுனா நாங்கள் தாங்க பகுத்தறிவாதிம்பாங்க, சமூக நீதினா நாங்கள் தான் சமூக நீதி இல்லை. இந்த பகுத்தறிவு ஒட்டி இந்த கேள்வியை கூட கேட்குறாங்க. குலவிலக்கு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து முன்னாள் முதலமைச்சர் சொன்னார். நாங்கள் பாருங்க உரிமை தொகைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், இவங்க வந்து குலவிலக்கு இந்த மாதிரி சமஸ்கிருத பெயர்களை கொண்டு வர்றாங்க பாஜகவோட சேர்ந்தனால அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது அப்படிதான் சொல்லுவாங்க. உதயசூரியனில் தமிழ் இல்லை, கருணாநிதி பேரில் தமிழ் இல்லை, உதயநிதி பேரில் தமிழ் இல்லை, ஸ்டாலின் பேரில் தமிழ் இல்லை, இன்பநிதி பேரில் தமிழ் இல்லை. இவங்க என்னத்தை தமிழ் வச்சுட்டாங்க? ரொம்ப சிம்பிளான லாஜிக். இவர்கள்லாம் அதை பற்றி பேசலாமா? அப்படி பேசுகிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை பார்க்கணும். நீங்கள் இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு, பெண்களுக்கான பொருளாதார மேம்பாட்டிற்கு, அவர்களுடைய சமுதாய நிலைமையை உயர்த்துவதற்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் பெண் உரிமைக்கோ அல்லது சுதந்திரத்திற்கோ அல்லது பெண்கள் முன்னேற்றத்திற்கோ போராடிய பெண்களின் பெயரால் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு திட்டம் ஆண் பேரால் இருக்குன்னா அது கருணாநிதி பேரால் இருக்கக்கூடிய இந்த திட்டம் தான். அதாவது பெயரில் வைப்பதில் கூட பெண்கள் பெயர் வந்துவிடக்கூடாதென்று பெண் உரிமைக்கும் பெண் எம்பவர்மெண்ட்டுக்கும் எதிரான கட்சி தேர்தல் ஆதாயத்திற்காக மட்டுமே இதை கொடுக்குறாங்க ஒழிய அவங்கள் மனதறிந்து எந்த தொகையும் கொடுக்கவில்லை என்பதற்கும் இதுவும் ஒரு உதாரணம். அதனால திட்டத்தின் பெயரை விமர்சிப்பதற்கு இவர்களுக்கு தார்மீகமாகவும் செயல் ரீதியாகவும் எந்த அருகதையும் கிடையாது. இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாங்க, ஜனவரி மாதம் நாங்கள் 4000 ரூபா வரைக்கும் கொடுத்தோம் பொங்கல் பரிசாக, அதாவது தொகுப்பாக நாங்கள் 3000 ரூபா, உரிமை தொகையாக 1000, 4000. இதன் பிறகு பிப்ரவரி மாதத்தில் ஒரு 5000 ரூபா போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட 9000. இதன் பிறகு வரக்கூடிய ஜூன் மாதமும் நாங்கள் போடுவோம், மே மாதமும் நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக நாங்கள் வந்து ஒரு 10,000க்கு மேலே விமன் கையில் நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருக்கோம், மகளிர் கையில் நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து ஒரு நெருக்கடியில் ஒரு பயத்தில் தான் அதிமுகவும் இந்த 10,000 ரூபாங்கிற அறிவிப்பை இப்போ வெளியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. அப்போ அவர்கள் பயத்தில் தான் இதெல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஒன்று. அப்போ அவர்களுடைய நோக்கம் எவ்வளவு சிறுமை கொண்டதாக இருக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நாங்கள் 10,000 ரூபா கொடுத்துருக்கோன்னு கணக்கு சொல்கிறீங்களே, அந்த 10,000 ரூபா கணக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் என்னென்னலாம் தகுதி திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? கடந்த முறை பொங்கலுக்கு நீங்கள் பணம் கொடுக்கல, இந்த முறை 3000 ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்குன்னா அந்த 1000 ரூபா கொடுக்க முடியாத நிலைமையில் போன வருஷம் இருந்தீங்களா? இல்லை. நீங்கள் இப்போ கொடுத்ததும் கடன் வாங்கித்தான். இட் மீன்ஸ் இப்போ கொடுத்ததும் எங்கள் தலையில் கடனை ஏற்றிட்டு தான் கொடுத்துருக்கீங்க.
அதுக்கப்புறம் இப்போ கொடுத்துருக்கு மே வரைக்கும் கோடை கால சிறப்பு நிதி வரைக்குமே எங்கள் பேரில் கடனை ஏற்றிட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அதுக்கு என்ன கமிஷனு, அந்த கடன் டிரான்சாக்ஷனில் எவ்வளோ லாபம் அடைஞ்சிங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுருங்க. ஆனால் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, எங்கள் பேரில் கடன் வாங்கியிருக்கீங்க, அவ்வளோதானே. நீங்கள் வருவாயை உயர்த்தி திட்டங்களின் மூலம் பணத்தை பெருக்கி அதன் மூலம் இந்த இதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் வாங்கிய கடன், அதாவது வருவாய், அரசுக்கு வந்த வருவாய் 2 லட்சம் கோடினா நீங்கள் வாங்கியிருக்க கடன் 1,84,000 கோடி. வருவாய்க்கு கிட்டத்தட்ட நிகராக கடன் வாங்கியிருக்கீங்களே ஒழிய என்ன நிர்வாகம் செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி. அடுத்து, ஏன் அதிமுக ஆட்சிக்கு வந்து 10,000 ரூபா கொடுத்தால் உங்களுக்கு என்ன, நீ தான் நல்லவன்னு வேஷம் போடுறீங்கல்ல, அப்போ இந்த வாக்குறுதியை நாங்கள் வரவேற்கிறோம்னு தானே சொல்லணும். அதை விடுத்து நாங்கள் 9,000 கொடுத்து இவங்க 10,000 கொடுக்க போகிறாங்கன்னா கொடுக்கணும், மக்களுக்கு தானே போகுது. அப்போ உங்கள் எண்ணத்தில் மக்களுக்கு போக வேண்டும் என்பதை தாண்டிய தேர்தல் ஆதாயத்துக்காக தான் நீங்கள் கொடுத்தனுங்கிற வார்த்தை வெளியே வருது இல்லையா. அதை தானே நாங்கள் சொல்கிறோம். திமுக இயல்பிலேயே கொடுக்குற கட்சி கிடையாது. இப்போ இன்னொரு வகையில் பாருங்கள், ஸ்டாலின் ஒரு மீட்டிங்கில் பேசுவார் ரொம்ப தெளிவாக. மக்கள் யாரும் இலவசங்களை விரும்புவதில்லை, இப்போதெல்லாம் யாருங்க இலவசத்தை விரும்புகிறா, அவர்களுக்கு வந்து உழைப்பதற்கு வேலைவாய்ப்பு கொடுத்தா போதும்னு கேட்குறாங்கன்னு சொன்ன ஸ்டாலின் இப்போதான் அதிமுகவினுடைய நலத்திட்டங்களை பார்த்து அதன் மேல் ஈர்க்கப்பட்டு இப்படியும் கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு அதாவது ஓட்டுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அதிமுகவினுடைய திட்டங்கள் ஓட்டுக்கானதல்ல. எங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தை, படிக்கிற குழந்தை, வாக்கு போடும் வயதை எட்டாத மாணவர்கள் என்று இவர்களுக்குத்தான் அதிமுகவினுடைய மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம். சைக்கிள், லேப்டாப் எல்லாமே சார். நீங்கள் சத்துணவு திட்டத்திலேருந்து எடுத்துக்கோங்க. சைக்கிள், லேப்டாப், மடிக்கணினி கூட 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு கொடுத்துருவோம். அதிலிருந்தே அவர்களுக்கு அந்த பயன் வரட்டும்னு. அவர்களுக்கு ஓட்டு போடும் உரிமை இருக்கான்னு பார்த்து நாங்கள் கொடுக்கறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் ஒரே நிதியாண்டில் 80,000 கோடியை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒதுக்கிய போது கூட மாணவர்களுக்கு தான் ஒதுக்கினாங்க, ஓட்டு போடுறவங்களுக்கு ஒதுக்கலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓட்டு போட தகுதி இருந்தால் உனக்கு திட்டம் உண்டு, ஓட்டு போட தகுதி இல்லைன்னா உனக்கு திட்டம் கிடையாது. இதுதான் அவர்களுடைய எண்ணம். கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு எப்போதுமே வராது. 2025 ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன், அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணியை உறுதிப்படுத்தினார். அதன் பிறகு தான் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர்லாம் வந்தாங்க. இந்த வருஷம் தான் அவங்கெல்லாம் வந்தாங்க. ஏறக்குறைய 1 வருடங்கள் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னுமே வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கா, இணக்கமாக இருக்கா? ஏன்னா இன்னைக்கு கூட டிடிவி தினகரன் நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்குன்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறாரா? கேள்வி கேட்டால் அப்படி தானே சொல்லுவாங்க. இருக்கான்னா ஒற்றுமையாக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஒரு பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் ஒற்றுமையாக இருக்கும்னு தான் சொல்ல போகிறாங்க. இந்த சந்தேகம் வந்து ஏன் உங்களுக்கு எழுது? அப்படி ஒரு சந்தேகிக்கப்பட வேண்டிய நிலைமை தேவையில்லை. எங்களுடைய கூட்டணி மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பயணித்து போயிட்டுருக்கோம். நீங்கள் ஏப்ரல்னு சொன்னீங்க, ஐ திங்க் செப்டம்பர் மாதம் கடந்த ஆண்டு தான் அமித்ஷா வந்து அதிமுகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. ஏப்ரல் சரி, அந்த மாதிரி. அப்போ இந்த மாதங்களில் வந்து தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஒரு சில, அப்போதெல்லாம் டிடிவி அப்போதும் இருந்தார், 5 மாதம் வரைக்கும் அந்த கூட்டணியில் தான் இருந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் இல்லை நான் வெளியே போகிறேன்னு சொன்னார். அப்புறம் மறுபடியும் இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர்றார். அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர்றதை தாண்டி எடப்பாடியாரை போய் பார்ப்பீங்கன்னா, நான் போய் பார்ப்பேன், சந்திப்பேன். முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கார், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்று சொல்லக்கூடிய எல்லா அம்மாவின் பிள்ளைகள்னு கூட சொல்லிட்டாரு. அம்மாவின் ஆட்சி அமைப்பதற்கான நோக்கம்தான் எங்களுடைய இலக்கு. அது ஒத்த கருத்துள்ளவர்களோடு இணைந்து பயணிக்கிறோம். அதை தாண்டி நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை தனியாக நடத்தி அதற்கென்று நிர்வாகிகளை வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கிற அப்போது இப்போது இணைப்பு என்பதை விட இப்படி ஒரு கூட்டணி என்கின்ற நிலையில் இணைந்து பயணிப்பது இன்னும் பலமாக இருக்கும். அந்த நிர்வாகத்தோட ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கலாமா? அப்படி அந்த அதாவது இந்த ஒரு பேச்சுக்கு கூட அவர்களோடு கம்பேர் பண்ணதை நான் விரும்பல. வைகோ ஸ்டாலின் நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இன்னும் சோனியா சரத்பவார் இருக்காங்க, சோனியா மம்தா பானர்ஜி இருக்காங்க, அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு. அதாவது ஒரு பங்காளி சண்டை வருது, அந்த சண்டைக்குள் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் மீண்டும் அந்த புள்ளியில் இல்லை. அதிமுக ஒரு முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு, ரைட். இப்போ நம்ம அம்மாவுடைய கொள்கையை கொண்டிருக்கிற இன்னொரு இயக்கமாக செயல்படுவோம். இதில் எந்த இருவருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல, இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக செயல்படலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சேர்ந்திருக்கார். அதனால் டிடிவியை வைத்து இது சரியாக இருக்கிறதா என்று கேள்வி எழுப்புவதும் தவறு.
மற்றும் இந்த கட்சிகளில் கூட்டணியில் இருப்பவர்கள், இப்போ ஒரு உதாரணத்திற்கு என்டிஏவில் கடந்த முறை பாமக இருந்தது, ஆனால் இந்த முறை அதிமுகவை சந்தித்து எங்களோடு கூட்டணி வைத்திருக்கிறது. இதெல்லாம் வந்து அவரவர்களுடைய உரிமை. அந்த அளவுக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவினுடைய தலைமையில் வந்து கூட்டணி சேர்கிற கட்சிகளாக இருக்கட்டும், மிக தெளிவான சுதந்திரமான அவர்களுக்கான அந்த அணுகுமுறை இருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து நம்ம பார்க்கணும். ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்னன்னா, ஜெயலலிதா அவர்களே அதிமுக ஒன்றிணைச்சு தான் திரும்ப ஆட்சி அமைச்சாங்க. அவர் 89 அந்த ஜெயஜானியை பற்றி சொல்றாரு, நினைவு கூர்றாரு. அதன் பிறகு 91 திரும்பவும் கழகம் ஆட்சியை பிடிச்சதுன்னா அதற்கு ஒன்றிணைந்த காரணம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் அவர்களை அகாமடேட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குதா, இல்லை நீங்க எப்படி பாக்குறீங்க? 89 கட்சி பிரிந்தது, 91 இணைந்து தேர்தலை சந்தித்தது. அப்போது புரட்சி தலைவர் அவர்களுடைய மனைவியார் ஜானகி அம்மையார் தேர்தலில் வந்த வெற்றி ரிசல்ட்டை பார்த்து, சரி இயக்கத்திற்கு புரட்சி தலைவி அம்மாவே வந்து பொதுச் செயலாளராக இருந்து கொள்ளட்டும், நான் விலகிக் கொள்கிறேன், இயக்கம் ஒன்றுபடட்டும் என்று ஒரு மிகச்சிறந்த முடிவை எடுத்ததனால் இயக்கம் ஒருங்கிணைந்து செல்வதில் எந்த தடையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஓபிஎஸ் மற்றும் ஒன்று 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் அத்தகைய நிலையை எடுத்துவிட்டு நிர்வாகிகளை, தொண்டர்களை இந்த இயக்கத்தோடு இணைத்திருக்க வேண்டிய பொறுப்பை செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த இயக்கத்தின் பொதுக்குழுவாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், ஒருமித்து பொதுச் செயலாளராக எடப்பாடியார் அவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த மனநிலைக்கு அவர்கள் மாறி இருக்க வேண்டும். இதை இரண்டையும் செய்யாமல் தலைமை கழகத்தை வந்து அடித்து உடைத்து பார்ப்பது, அங்கே இருக்கும் ஆவணங்களை எடுப்பது, பொதுவெளியில் வந்து விமர்சிப்பது. அதாவது விமர்சிப்பதுனா ஒரு குறிப்பிட்ட இந்த சண்டை வந்து ஒரு 1.5 ஆண்டுகளுக்குள் முடிவு பெற்றிருந்தால் நீங்கள் சொல்கிறது சாத்தியம். ஆனால் இது 8 வருஷம் 9 வருடம் இது போன்ற நிலையை எடுத்த பிறகு தொடர் நிலைப்பாட்டில் இப்படியே இருந்துவிட்டு மறுபடியும் இணைப்பு என்று சாத்தியமா என்று கேட்டால் அது சாத்தியக்குறைவு தான். இன்னும் சொல்லப்போனால் புரட்சி தலைவர் தனிக்கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த பின் கருணாநிதியையும் புரட்சி தலைவரையும் சேர்த்து வைக்கலாம் என்று கூட ஒரு பேச்சு எழுந்தது. பிஜு பட்நாயக் வந்து அதற்கு மத்தியஸ்தம் செய்வதற்காக இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதே கருணாநிதி இந்திரா காந்தியோடு தொடர்பு கொண்டு கூட்டணி அமைத்து எம்ஜிஆர் ஆட்சியை வீழ்த்துவதற்கெல்லாம் முயற்சி பண்ணார். அதனால் அந்த நடவடிக்கைகளில் டிரான்ஸ்பரன்சி, உண்மையான இயக்க உணர்வை காண்பிக்கணும். தொண்டர்களுடைய ஒரு இவரை சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை கொடுக்கணும். அப்படி கொடுக்காமல் வெளியே இருந்து கொண்டு அவ்வப்போது திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலினை பார்த்து கொண்டு வருபவர்கள் உண்மையிலேயே அதிமுகக்காரர்களாக இல்லை, அந்த மனநிலையிலும் அவர்கள் இல்லை. அவர்களுடைய நோக்கம் இந்த இயக்கத்தை பலகீனப்படுத்துவது, அதற்காக தாங்கள் தனித்திருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை காண்பித்து நாங்கள் பிரிந்தே இருக்கிறோம் என்கின்ற ஒரு மோசமான செயலை செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அப்படி செய்பவர்கள் இந்த இயக்கத்திற்கானவர்களாக இருக்கவே முடியாது. சேர்வதென்றால் ஒரு குறுகிய காலத்திற்குள் உரிய முடிவெடுத்து பொதுக்குழு தொண்டர்கள் அவர்களுடைய அக்செப்டன்ஸ் யாருக்கு இருக்கோ அவரை பொதுச் செயலாளராக ஏற்று அதற்குண்டான மனநிலையோடு வந்தவர்கள் அனைவரும் அதிமுகவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ பிரிவு இருக்கிறது என்கின்ற தோற்றத்தை கொடுப்பதே முதல்ல தவறு. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா காலத்தில் ஜானகி அம்மையாருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருந்த பிரிவை போன்ற பிரிவா இது என்று கேட்டால் அதுவும் கிடையாது. இது ஒரு சில தனி மனிதர்கள். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை 1/3 பங்கு எடுத்துக்கொண்டு அமைச்சரவையிலே வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிற கட்சி திமுக. அப்படி 1/3 பங்கு அமைச்சர்களாக திமுகவில் இருக்கக்கூடியவர்களை நீக்கிவிட்டு தான் அதிமுக இவ்வளவு பெரிய உயரத்தில் மக்கள் சக்தியாக இருக்கிறது. அதனால் 1-2 பேர் வெளியே நின்று கொண்டு இதை பிரிவு என்று சொன்னால் அதைவிட ஒரு பொய்யான ஒரு பிம்பம் வேறு எதுவும் இல்லை. இறுதி கேள்வி சார், 89 சினாரியோவை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அப்போவும் ஜானகி தரப்பிலிருந்து பிஹெச் பாண்டியன் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு கரெக்டாக இருந்தால். ஜெயலலிதா அவர்கள் மூப்பனாரை தாண்டி சில சீட்டு ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்னால தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆனாங்க. ஆனால் இப்போ வந்து கழகம் வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, திமுக தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா 10 தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி குறிப்பிடுவாங்க பொதுச் செயலாளர் குறிப்பிடும்போது. இவர் வந்து ஒரு எண்ணிக்கையை கூட சேர்த்து 11 தோல்வி அடைஞ்சிருக்கு அதிமுக அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? ஏன்னா ஜெயிக்கவே இல்லை, நான் என்னை சேர்த்துக்கிட்டா தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு காடை தூக்கி போடுறாரு. அதெல்லாம் இவர் ஜெயிச்சா வந்து ஒரு கட்சியில் சேர்த்தாலே ஒரு தொண்டன் கூட விரும்ப மாட்டார். அந்த அளவுக்கு
திமுகவினுடைய அடிவருடியாக மாறிவிட்டவரை கட்சியில் சேர்க்க முடியாது. இன்னொன்று 10 தோல்வி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் கட்சியின் தலைவரினுடைய வெற்றி தோல்வியை கணக்கிடுவது சட்டமன்ற தேர்தல் தான். இந்த சட்டமன்ற தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இது 2வது தேர்தலாக தான் பார்க்கணும். இப்போ 2வது தேர்தலில் அந்த தேர்தலிலே வெறும் 1,83,000 வாக்குகள் தான் திமுக ஆட்சியை அமைத்திருக்கிறது. வித்தியாசம் அவ்வளோதான். அதனால் அதிமுகவுக்கு மீது ஒரு பெரிய எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டிலே இல்லை. அதே மாதிரி எடப்பாடியார் வந்து 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து அடுத்து வந்த தேர்தலில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் எதிர்க்கட்சியாக இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் யாரும் அமர்ந்தது கிடையாது. அவ்வளவு பெரிய வெற்றியைத்தான் பெற்றிருக்கிறார் ஒழிய இதை வந்து 10 தோல்வின்னு சொன்னால் திமுக செயல் தலைவராக ஸ்டாலின் பதவியேற்று துணை முதலமைச்சராக இருந்து அதற்கு அடுத்து வந்த 13 தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்த கட்சி. அடுத்து துணை முதலமைச்சராக இருந்த பிறகு எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கே வர முடியாத நிலைமைக்கு தோற்று போனது. அப்போது ஸ்டாலின் மட்டும் இல்லை, ஸ்டாலினும் அவங்க அப்பாவும் இருந்தாங்க. அப்பாவும் பிள்ளை இருந்துமே எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வர முடியாத திமுகவின் நிலைமை எங்கே? அதிமுக எதிர்க்கட்சி தலைவராக கூட்டணி 75 சீட்டுகளை பெற்று எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் எடப்பாடியாருங்க. நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து எடப்பாடியார் வந்து தேர்தலை சந்தித்து வரவில்லை முதலமைச்சர் வேட்பாளராக அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு விமர்சனத்தையும் வைப்பாங்க. இந்த தோல்வி மக்களுடைய அக்சன்ட் இல்லை இவருக்கு அப்படின்லாம் சொல்லுகிற இந்த செய்திக்கு பின்னால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கருணாநிதி அரசியலுக்கு வந்து அண்ணா இறந்தபோது இது போன்று எம்எல்ஏக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்றைக்கு புரட்சி தலைவர் என்கின்ற சக்தி அங்கே இல்லை என்றால் கருணாநிதி முதலமைச்சர் இருக்கையிலே அமர்ந்திருக்க முடியாது. அதற்கு பிறகு 1971 வந்த தேர்தலில் புரட்சி தலைவர் முழுவதும் பிரச்சாரம் செய்து திமுகவை ஜெயிக்க வைத்தார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதற்கு அடுத்து 77 வந்த தேர்தலில் திமுக தோற்கிறது. திமுக ஒருவேளை வென்றிருந்தால் நான் சொல்வது தவறுன்னு சொல்லலாம். திமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தது புரட்சி தலைவர். தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் தொடர்ந்து 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்றார். இப்போ நீங்கள் கருணாநிதி நான் தான் திமுக தலைவர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அதுவரை எந்த தேர்தலையும் வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு 89 அதிமுக 2 பிரிவுகளாக இருந்தபோது தான் முதலாக எவ்வளோ வருஷம் கழிச்சு அரசியலுக்கு எந்த வருஷம் வந்தார்? 57 தேர்தலில் சந்திக்க ஆரம்பித்து வந்த கருணாநிதி 89 தான் நான் திமுக தலைவர், நான் திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி முதல் முறையாக அதிமுக பிளவு பெற்று இருக்கும்போது ஜெயிச்சவர் தான் கருணாநிதி. அதனால் ஆளுமையை பற்றி பேசுவதற்கெல்லாம் திமுகவுக்கு அருகதையே கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் தான் இந்த விமர்சனத்தை அதான் சொல்ல வரேன். இல்லை நான் இதுக்கு பொதுப்படையானதாக சொல்கிறேன். ஓபிஎஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் அதுக்கு சரியாக கேட்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன். தனிநபர்னு சொன்னதா? திமுகவின் அறிவுரையாக மாறிவிட்ட ஓபிஎஸ்னா திமுக சொன்னது தானே அவர் சொல்லுவார். அதாவது அந்த அடிப்படையில் சொல்கிறேன். இது திமுக சொன்னால் ஒன்று தான், ஓபிஎஸ் சொன்னால் ஒன்று தான் சார். ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? நாங்கள் எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது திமுகவோட ஸ்டேட்மெண்ட்டு. திமுக ஸ்டாலினை பார்த்துட்டு வந்து பேசுகிறது, வந்து அடுத்த நாளுக்கு ஒரு பேச்சு பேசுவார், அதுக்கப்புறம் சார்ஜ் இறங்கிடுச்சுன்னா மறுபடியும் பார்த்துட்டு வருவார், மறுபடியும் பேசுவார். இது சாதாரணமாக நடக்குது. இதெல்லாம் நான் அதனால தான் இதை திமுக சொல்கிறதுக்கும் திமுக சொல்லி கொடுத்து ஓபிஎஸ் சொல்கிறதுக்கும் சேர்த்தான பதிலாக சொன்னேன் நான். அதனால் தோல்விகளை பற்றி பேசுவதற்கோ இன்னொரு ஆங்கிள்லையும் பார்ப்போம். அதிமுக உதயமான பிறகு அதிமுக தேர்தலை சந்தித்து பெற்ற எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 9 முறை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் திமுக எங்களை விட 300 எம்எல்ஏக்களுக்கும் குறைவாக தான் ஜெயிச்சிருக்கிறது இன்றைக்கு தேதி வரைக்கும். அதனால் அப்படி நம்ம பார்க்குறது இருந்தால் கிட்டத்தட்ட எங்களோடு 300 முறை தோல்வி சந்தித்த திமுகன்னு நம்ம சொல்லலாம். அதனால் இந்த 10 தோல்வின்னு சொல்கிறது, பல தோல்விகளை சந்தித்தா திமுக அதை சொல்கிறதுங்கிறதெல்லாம் அரசியல் ரீதியான வேடிக்கை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு விஷயத்தை எவ்வளவு மோசமாக பேச வேண்டும், எவ்வளவு கேலியாக சித்தரிக்க வேண்டும் என்கின்ற அந்த திமுக டிக்ஷனரியிலிருந்து எடுத்து பரப்பப்படுகிற வார்த்தை, அதுவும் அவர்கள் பரப்பப்படுகிற வார்த்தை அல்ல. ஜூனியர் விகடனில் தலைப்பு எழுதியே பேர் போன இப்போது உரை தயாரித்து கொடுத்துருக்கிற அந்த உரையாளர் எடுத்துக்கிற பேர் தான் இதுதானே ஒழிய திமுக சொந்தமாக சிந்தித்து பேசுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.